ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அஜாக் சைபர் செக்யூரிட்டி. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டாப் 7 ஈஸி கவுன்சில் ஃப்ரீ கோர்சஸ் ஃபார் சைபர் செக்யூரிட்டி பிகினர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த கோர்ஸில் வந்துட்டு சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடான ஸ்டார்டிங் ஃப்ரம் நெட்வொர்க்கிங், அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் ஆஃப் எத்திக்கல் ஹேக்கிங், அண்ட் தென் ஆண்ட்ராய்ட் பக் பவுண்டி, அதுக்கடுத்தது ராஸ்பெரி பை வச்சு. இந்த மாதிரி நிறைய ஒரு 7 கோர்சஸ் கிட்ட நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த பிளாக்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். என்னன்றதை பார்க்கலாம். பிளாக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. மறக்காம போய் செக் பண்ணுங்கள். அண்ட் திஸ் இஸ் பியூர்லி ஃபார் சைபர் செக்யூரிட்டி பிகினர்ஸ். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கான்செப்ட் வந்துட்டு ஒரு பேசிக்கான ஒரு டவுட் இருந்ததுன்னா, யூ கேன் ஜஸ்ட் என்ரோல் திஸ் கோர்ஸ் ஃபார் ஃப்ரீ அண்ட் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அண்ட் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அப்பான் கம்ப்ளீஷன் யூ வில் கெட் அன் சர்டிஃபிகேஷன். ஓகேவா? பிளாக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம போய் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு நம்மளோட யூடியூப் சேனல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். Content related to cybersecurity, ethical hacking, and then digital forensics investigation and bug bounty. Almost 353 videos இது ரிலேட்டடாக நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் உங்களுக்கு கரியர் கைடன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா, ஐ கேன் ஜஸ்ட் காண்டாக்ட் மீ த்ரூ மை இன்ஸ்டாகிராம் ஐடி அஜாக் சைபர் செக்யூரிட்டி அஃபிஷியல். இதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கைஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எத்திக்கல் ஹேக்கிங் எசென்ஷியல் EHE அப்படின்றது. இங்கே இப்போ நான் இதுக்கு ஈஸி கவுன்சில் எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸி கவுன்சில் அப்படின்றது ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் லேர்னிங் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் அண்ட் எஸ்பெஷலி ஃபார் எத்திக்கல் ஹேக்கிங் அப்படின்றது நான் சொல்லுவேன். ஏன்னா நான் வந்துட்டு CEH வந்துட்டு இதில் தான் முடித்தேன். அதனால தான் இப்போ ஒரு 7 ஃப்ரீ கோர்சஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபார் ஃப்ரீ. யூ கேன் சி ஓவர் ஹியர். அண்ட் தென் கம்ப்ளீஷன் ஆஃப் சர்டிஃபிகேஷன் ஆஃப் கம்ப்ளீஷன் அப்படின்னு கொடுத்துருவாங்க உங்களுக்கு. இதில் என்னென்னலாம் லேர்ன் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரிதிங் கம்ப்ளீட்லி ஃப்ரம் பேசிக்ஸ் எத்திக்கல் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டினா என்ன, சோஷியல் இன்ஜினியரிங், பாஸ்வேர்ட் கிராக்கிங், தென் பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் என்கிரிப்ஷன், பெனிட்ரேஷன் டெஸ்டிங், இந்த மாதிரி மேலோட்டமாக உங்களுக்கு கான்செப்ட்ஸ் வந்துட்டு சொல்லிக் கொடுப்பாங்க. இன்டெப்த்தாக இல்லை, பட் யூ வில் ஹேவ் சம் பேசிக் ஐடியா அபவுட் வாட் இஸ் த கான்செப்ட் இஸ் ஆல் அபவுட். இதில் வந்துட்டு ஒரு 7 மாடியூல்ஸ், ஒரு 12 மாடியூல்ஸ் இருக்குது. அண்ட் இட்ஸ் அபவுட் 15 ஹார்ஸ் நினைக்கிறேன் இந்த கோர்ஸ். 15 ஹார்ஸ். யூ கேன் ஜஸ்ட் என்ரோல் திஸ். அண்ட் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, செகண்ட் கோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க் டிஃபென்ஸ் எசென்ஷியல். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க் இன்ஜினியரிங் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த ஒரு கோர்ஸ் வந்துட்டு இட் இஸ் குட். இட் இஸ் ஆல்மோஸ்ட் a 14 ஹார்ஸ் கோர்ஸ், எவ்ரிதிங் ரிலேட்டட் டு நெட்வொர்க் இன்ஜினியரிங், நெட்வொர்க் டிஃபென்ஸ். என்னென்னலாம் பண்ணுவீங்க, ஃபிசிக்கல் நெட்வொர்க் டிஃபென்ஸ் கண்ட்ரோல், அதுக்காக பார்த்தீங்கன்னா மொபைல் டிவைஸ் செக்யூரிட்டி, கிரிப்டோகிராஃபி, டேட்டா செக்யூரிட்டி கான்செப்ட்ஸ், நெட்வொர்க் மானிட்டரிங், இந்த மாதிரி நிறைய இது நீங்கள் வந்துட்டு லேர்ன் பண்ணுவீங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 12 மாடியூல்ஸ் ஃபார் 14 ஹார்ஸ் அப்படின்றது இருக்குது. யூ கேன் ஜஸ்ட் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க்லாம் வந்துட்டு நான் பிளாக்ல கொடுத்துருக்கேன். மறக்காம போய் நீங்கள் இப்போ செக் பண்ணிக்கலாம், பிளாக் கிளிக் பண்ணி. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, DFE. இந்த கோர்ஸ் வந்துட்டு நான் வந்துட்டு என்ரோல் பண்ணி படிச்சுட்ருக்கேன். ரொம்ப இன்டெப்த்தாக சொல்லிக் கொடுக்கலனா கூட, பட் ஸ்டில் தே ஜஸ்ட் சே ஒரு மேலோட்டமாக வந்துட்டு ஒரு அந்த கான்செப்ட் வந்துட்டு நம்மளுக்கு இதில் என்ன இருக்குது அப்படின்றத நான் சொல்லிக் கொடுப்பாங்க அவங்க. இது வந்துட்டு நான் பர்சனலாக இப்போ நான் லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன், DFE அப்படின்றத. ஓகேவா? இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கோர்ஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 11 ஹார்ஸ் கிட்ட வந்துட்டு இது போகும். நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்ட் பக் பவுண்டி. ஆண்ட்ராய்ட் பக் பவுண்டி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இது ஒரு ஒரு ஹெட் ஸ்டார்ட் மாதிரி அப்படின்றத நீங்கள் வச்சுக்கலாம். எப்படி வந்துட்டு லேப் செட்டப் பண்ணணும், என்னென்னலாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்றத இங்கே கொடுப்பாங்க. இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு 1 ஹார் கோர்ஸ் தான். யூ கேன் ஜஸ்ட் see it. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஹார்ட்வேர் ப்ராஜெக்ட்ஸ் யூசிங் ராஸ்பெரி பை. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, when you go into IoT ப்ராஜெக்ட்ஸ், IoT forensics, IoT ஹேக்கிங் அண்ட் IoT forensics, இது வந்துட்டு இந்த ஒரு கோர்ஸ் வந்துட்டு ஒரு ஹெட் ஸ்டார்ட் தான் உங்களுக்கு. ஓகேவா? இது ஒரு 1 ஹார் கோர்ஸ். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரியல் லைஃப் இது வந்துட்டு நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஒரு வாக்கி டாக்கி எப்படி டெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது, லைட் டிடெக்டர் மெக்கானிசம், லாஃபிங் டெடி பியர். இதெல்லாம் வந்துட்டு ஒரு பேசிக்ஸ் வந்துட்டு ஒரு ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி உங்களுக்கு கொண்டு போய் உங்களுக்கு சொல்லித் தராங்க. இது வந்து நீங்கள் என்ரோல் பண்ணலாம், பண்ணிக்கலாம் கைஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரடக்ஷன் டு ராஸ்பெரி பை. ஒரு ராஸ்பெரி பை பற்றி உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன் வேணும்னா, கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் இந்த ஒரு கோர்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதிலே வந்துட்டு எப்படிலாம் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத, அந்த ராஸ்பெரி பை வச்சு என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் பண்ணலாம் அப்படின்றத இவங்களே வந்துட்டு சொல்லி தருவாங்க. யூ கேன் ஜஸ்ட் see through it. அண்ட் இந்த கோர்ஸ் டியூரேஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 2 ஹார்ஸ். அண்ட் இது கம்ப்ளீட்லி ஃபார் பிகினர்ஸ் தான். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே கம்ப்ளீட்லி ஃபார் பிகினர்ஸ். உங்களுக்கு ஒரு ஹெட் ஸ்டார்ட் வேணும், ஏதாச்சும் ஒரு கான்செப்ட்டில் உங்களுக்கு ஹெட் ஸ்டார்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா, இந்த ஒரு கோர்சஸ் வந்து நீங்கள் பண்ணலாம். ஃபைனலி வந்துட்டு SQL இன்ஜெக்ஷன் அட்டாக்ஸ். பக் பவுண்டி வரும்போது, பக் பவுண்டி ஆர் எல்ஸ் பெனிட்ரேஷன் டெஸ்டிங் வரும்போது SQL இன்ஜெக்ஷன் இஸ் மெயின். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த SQL கான்செப்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்துட்டு ஒரு 1 ஹார் கோர்ஸ். பேசிக்ஸான ஒரு SQL இன்ஜெக்ஷன் நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா, யூ கேன் ஜஸ்ட் கோ ஆன் அண்ட்
என்ரோல் இன் திஸ் ஒன். ஸோ இவ்வளோதான் கைஸ். ஸோ இது ஒரு 7 கோர்சஸ் தான் வந்துட்டு நான் என்னோட பிளாக்ல வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு. ஸோ இதுக்கான லிங்க்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் டிஸ்கிரிப்ஷனில குடுக்குறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக்லயும் நான் குடுக்குறேன். ஸோ மறக்காம போய் நீங்க வந்துட்டு என்ரோல் பண்ணி படிக்கணும்னா படிக்கலாம். அண்ட் அகைன் ஐம் சேயிங் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபார் பிகினர்ஸ் தான். ஸோ இன் டெப்த்தா அவ்வளவா சொல்லிக் குடுக்க மாட்டாங்க. பட் யூ கேன் ஜஸ்ட் என்ரோல் அண்ட் யூ கேன் வாட்ச் இட். ஒரு சர்டிஃபிகேஷன் நீங்க வந்துட்டு எடுக்கலாம். ஸோ இட் வில் பி போஸ்டட் இன் யுவர் ரெஸ்யூம். அவ்வளோதான். வேற ஒண்ணும் இல்ல கைஸ். ஸோ தட்ஸ் இட் கைஸ். தட்ஸ் இட் ஃபார் தி வீடியோ. கற்ற வைப்போம், கற்றதை பற்ற வைப்போம். லேர்ன் எவ்ரி டே. Happy hacking. So we can meet in next blog. Thank you so much.